தீபாவளி ஸ்பெஷல் சாஃப்டான பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் நல்லா பிராண்டடான மைதா வாங்கிக்கோங்க. ஒரு 3 கப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு நெய், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. பேக்கிங் சோடா அங்கங்கே இருந்தால் கொஞ்சம் கரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு கலந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக நல்லா பிசையணும். ஸோ 3 கப்பு மைதா எடுத்தோம் இல்லையா, 3 கப்பு சுகர் போட்டுக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரிங் அந்த மாதிரிலாம் கம்பி பதம் வரணும்லாம் கிடையாது. நம்ம குலாப் ஜாமுன் பண்ணும்போது எப்படி பிசுக்கு பதம் வரும் அந்த மாதிரி வந்தால் போதும். ஒரு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஊற வச்சுக்கலாம். அதை 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா கையில் இப்படி பால் மாதிரி பண்ணிவிட்டு ஃபிங்கர் வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா, இப்படி திருகி திருகி அழுத்தினீங்கன்னா ஒரு மாதிரி லேயர் லேயராக வருது பாருங்கள். பரோட்டா மேலே லேயர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஸோ 1 பை 1 நம்ம போட்டுக்கலாம். எதையுமே போட்டோடனே கிளறக்கூடாது, அதுவாக வெந்து மேலே வரணும். வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா குண்டு குண்டுன்னு பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து அந்த கம்பி பாகு, அந்த பாகு இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கிடையாது. ஸோ மிருதுவான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு.